இலங்கையினுடைய சிறைச்சாலைகளில் என்னதான் நடக்குது? அடுத்தடுத்த நாட்களில் கலவரங்கள் ஏற்பட்டு பாரிய ஒரு அனர்த்தம், ஒரு உயிர் சேதங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. இதெல்லாம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஜூலை மாதத்தில் ஒரு மிகப்பெரிய கலவரம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இது வந்து உலகளாவிய ரீதியில் இந்த கலவரம் பேசப்பட்டிருக்கிறது. இதில் 20க்கும் மேற்பட்ட சிறை கைதிகள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி போன்ற காலப்பகுதிகளில் ஒரு கடுமையான கலவரம் நடைபெற்றிருக்கிறது. இங்கே கண்ணீர் புகை கொண்டு தாக்குதல் எல்லாம் நடத்தப்பட்டிருக்கிறது. இவ்வாறு வந்து சிறைச்சாலை கட்டிடங்கள் எல்லாம் சேதமடைந்திருக்கிறது என்று சொல்லி ஒரு தகவல் இது வந்து பல பேருக்கு தெரியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கொழும்பு மேகசின் சிறைச்சாலையில் ஆகஸ்ட் 6ஆம் தேதி கைதிகளுக்கு இடையிலான ஒரு மோதல் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இதில் ஒருவர் உயிரிழந்ததாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி குறிப்பிட்ட சிறைச்சாலையில் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. 2 கைதிகளுக்கு இடையிலான மோதல் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு 7ஆம் தேதி அதே நாளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல்லன்சேன என்கின்ற ஒரு சிறைச்சாலையில் ஒரு மோதல் கலவரம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இது தற்போது இந்த சிறைச்சாலையினுடைய பெயர் வந்து பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. இவ்வாறு அடுத்தடுத்த சிறைச்சாலைகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாரிய ஒரு கலவரங்களாக மாற்றமடைந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதற்கான காரணங்கள் என்ன? இதற்கான காரணங்கள், முக்கிய காரணங்களாக பாதாள குழுக்களுடைய செயற்பாடுகளே இதனுடைய முக்கியமான காரணங்களாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. பாதாள குழுக்களுடைய அரசியல் செல்வாக்கு இவற்றையெல்லாம் பயன்படுத்தி சிறைச்சாலைகளிலே போதைப் பொருட்கள் விநியோகம் மற்றும் கை துப்பாக்கிகள் விநியோகம் இவ்வாறு வந்து சிறைச்சாலைகள் வந்து மோசமான ஒரு சூழ்நிலையை எதிர்கொண்டு தற்போது நாட்டினுடைய பேசுபொருளாக மற்றும் நாட்டை அச்சுறுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக தொடர்ச்சியாக காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. இனிவரும் காலங்களில் இது எவ்வாறு மாற்றமடையும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். பார்க்கலாம், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.